சங்கராபிஷேகமானது சங்கராபிஷேகமானது செல்லு விருத்தியை தரக்கூடியது என்று சொல்வேன். ஆகவே இயற்கையிலே மனம் தரக்கூடிய சந்தன அபிஷேகமானது அபூர்வமானது. இந்த சந்தன அபிஷேகத்தை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சந்தன அபிஷேகத்திலே தாமரை பூவினால் அலங்காரம் செய்யப்பட்டு அதிக அற்புதமாக விளைகிறார் நம்முடைய பாலசாத்தா சுவாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. குழந்தை செல்வங்கள் மழலை மொழியில் பேசும்போது நம்ம எப்படி இன்பம் அடைவோமோ அது மாதிரி பகவானுக்கு நாம் அலங்காரம் செய்து கொண்டு பார்க்க நமக்கு பரிபூர்ண ஒரு திருப்தி ஏற்பட்டு பகவானுடைய பாதார பின்னரை நாம் சரணடைவது ஏற்கை என்றோ இது வேறுபட கருத்துக்களே கிடையாது. ஆகவே ஐயன் ஐயப்பனை நாம் அலங்காரம் செய்து பார்க்கையில் அவன் சகல தரிசனமும் காட்டுகிறான். சரணமையப்பா 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 சரணமையப்பா